ஹே காய்ஸ். Welcome and back to our channel. Tata. அந்த அம்மா வந்து கேமராலாம் செட் பண்ணி கொடுத்துட்டு என்னை வந்து ஃபிட் பண்ணி உட்கார வச்சுட்டு அவங்க உள்ளே போகிறாங்க வேலை இருக்குன்ட்டு. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்ன ட்ரெஸ்ஸஸ் போடுறோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டுகிட்டே இருக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப யூனிக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்குறோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்டுட்ருக்கிற விஷயம் தாங்க. ஏதாவது எனக்கு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாரோட லைஃப்லேயுமே நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். ரெண்டுமே இல்லாத லைஃப் எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்லுவேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். 100% பாசிட்டிவ் மட்டும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதில் 1% நெகட்டிவ் வரும். 100% நெகட்டிவ் மட்டும் வரும்னு சொல்ல முடியாது. அதில் 1% பாசிட்டிவ் இருக்கும். ஸோ அதுதான் லைஃபு. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கும் சில நெகட்டிவிட்டி இருக்கும். என்ன நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடையாது, நம்மளை பேசுகிறவங்கள சொல்ல வரேன். நம்மளை பேசுகிறவங்க சில நெகட்டிவிட்டியாக பேச தான் செய்வாங்க. அவங்க யாருக்கும் தெரியாது. வாழ்கிறதும் சரி, இருக்கிறதும் சரி நம்மளோட வாழ்க்கை. பட் இப்போ நான் பேச போகிறது நம்ம பர்சனல் கிடையவே கிடையாது, ஜென்ரல் டாபிக். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து சில கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாரையும் சார்ந்த ஒரு விஷயங்கள். அதுதான் நான் திருப்பி சொல்ல வரேன். ஏன்னா இதை வந்து செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது தப்பான விஷயமா, கரெக்டான விஷயமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா இதில் நான் வந்து மேரேஜ் பண்ணதில் எனக்கு 99% எனக்கு ஆதரவு மட்டும்தான் இருக்குது. அவ்வளோ சப்போர்ட், அவ்வளோ லவ், அவ்வளோ கேரிங். எனக்கு அதுக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது. அவ்வளோ பேர் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறது, அவங்க வீட்டில் கூட பிறந்த அக்கா மாதிரியோ, அவங்க வீட்டில் கூட பிறந்த தங்கச்சி மாதிரியோ, அவங்க வீட்டில் ஒரு பர்சனாவோ என்னை அப்படி ஒரு ஹாப்பியாக என்னோடய ஹஸ்பண்டை வந்து மச்சான்னு சொல்கிறதா இருக்கட்டும், எனக்கு ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் அதில் போய் ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி 99% எனக்கு பாசிட்டிவிட்டி தாங்க. அதனால நம்ம நெகட்டிவை பற்றி 1% நெகட்டிவ் பற்றி பேசல என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் சில பேர் சில கொஷின்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் தான் இது. எனக்கு இன்ஸ்டாவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, யூடியூப்பில் கூட சில பேர் போட்டிருந்தாங்க பாருங்கள். அதாவது அம்மாவுக்கு சில குழந்தைங்க வந்து எனக்கு அது குழந்தைங்க பெரியவங்க தான், பட் நமக்கு குழந்தைங்க தானே, சில பேர் போட்டிருக்காங்க. இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் நான் மேரேஜ் பண்ணலான்னு இருக்கேன், ஆனால் அம்மா அக்செப்ட் பண்ணிக்கல, ஏன்னா எனக்கும் பயமாக இருக்குது, இது பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. லைஃப் வந்து நான் ஒரே விஷயம் சொல்ல, லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா அப்படின்னு விஜய் அண்ணா சொன்ன மாதிரி உண்மையான வார்த்தை. வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க. அந்த வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத நம்ம தான் வாழ போகிறோம். பேசுகிறவங்க யாரும் நம்ம வாழ்க்கையை வாழ போகிறது கிடையாதுங்க. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வாழ போகிறோம். ஆனால் இதில் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்களே சில பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப வந்து என்னதான் அப்பாவாக இருந்தாலும் ஒரிஜினல் அப்பா கிடையாது, அதனால் வந்து ஸ்டெப் ஃபாதர் தானே, அதனால் ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுங்கள் அப்படின்னு சில பேர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க தான், ரொம்பலாம் நிறைய பேர் கிடையாது, ஒரு சில பேர். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து 2 பேரையும் வந்து ஒன்றா மிங்கிளாக விடாதீங்க, என்னதான் இருந்தாலும் ஆம்பளை பசங்க வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி தப்பாக ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும். சில பேர் பார்த்திங்கன்னா இது வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, ஸோ நீங்களும் அம்மா பொண்ணு அப்படிங்கிற பாண்டிங் கம்மியாகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற கமெண்ட்டு. அந்த மாதிரி நல்ல விஷயம் நிறைய வந்திருக்கு. அக்கா சூப்பர்க்கா, அண்ணா ரொம்ப நல்ல டைப்பாக இருக்கார், அண்ணா பாப்பா கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கார், பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு சில பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது தாம் பெற்ற குழந்தை தான் அந்த காலை பிடிச்சி அமுக்கலாக தோணும், ஆனால் வந்து அண்ணா அப்படி பண்ணும்போது பார்க்குறதுக்கு கண்ணே கலங்கிடுச்சுக்கா, அவர் உண்மையாக பாசத்தை காட்டுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஏகப்பட்ட பாசிட்டிவ் இருந்தாங்க. அதில் ஒரு சில பேர் நெகட்டிவாக பண்ண, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அதுவும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா அவங்க சொல்கிறத வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இதை வந்து நம்ம தப்பு இல்லைங்க, நீங்கள் எப்படிங்க தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் நடக்குது, உண்மையாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையான விஷயத்த வந்து நம்ம வந்து என்னங்க நீங்கள் எப்படிங்க தப்பாக பேசலாம் என்ன அப்படின்னு கேட்கவும் முடியாது. ஏன்னா லைஃப்பில் நடக்கிறத அவங்க ரொம்ப ரொம்ப பார்த்து அனுபவிச்சவங்க தான் சில விஷயத்த சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில நிறைய பேரே பார்த்தீங்கன்னா
செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிறவங்களே எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நெறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த மேரேஜ் அப்படிங்கிறது நான் வேண்டான்னே நான் சொன்னேன். என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த குழந்தைய வந்து தான் குழந்தையா ஏத்துக்க மாட்டாங்க. அது ரொம்ப, 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 ரொம்ப கரெக்ட்டான விஷயம். நெறைய பேர் அந்த கமெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப, ரொம்ப உண்மையான விஷயங்க. யாருமே வந்து இது என்னோட பொண்ணு அப்படின்றதெல்லாம் யாரும் மனசார ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி ஏத்துப்பாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் இவளோட குழந்தை. அந்த குழந்தைய நம்ம பார்த்துக்குறோம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் பார்த்துப்பாங்க. அது இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன். உண்மையான வார்த்தை 1. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இருக்கிறது இவங்களுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இவங்க வந்து இவங்களுக்குன்னு பிரைவசி தேவைப்படுது அப்படிங்கிறதுனால, அந்த குழந்தைய வந்து அவாய்ட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. நெறைய விஷயத்துல, நெறைய இடத்துல அவாய்ட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம், ஒரு பக்கத்துல கடைக்கு போணும் அப்படின்னு நெனைச்சா கூட, இப்போ நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து, கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருப்போம். அந்த குழந்தை கூடவே நம்ம மிங்கிள் ஆயிட்டு இருப்போம். ஆனா ஒரு 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 நாள் நம்ம திடீர்னு கடைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கடைக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, "எதுக்கு இப்ப குழந்தைய கூட்டிட்டு வர? வீட்ல விட்டுட்டு வர மாட்டியா? எங்க போனாலும் தொங்கிட்டே வருவியா? கூட்டிட்டே வருவியா?" இப்படிங்கிற மாரி வார்த்தைகள்லாம் வருங்க. வராம இருக்கவே இருக்காது. 99% சொல்றேன். அந்த மாரி வார்த்தைகள் வராம இருக்காது. கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாரி விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கும் நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, குழந்தைய நம்ம கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம, நெறைய விஷயம் அந்த குழந்தைய வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனிப்பட்ட முறையில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கல்யாணம் ஆயிட்டு தான் ஹஸ்பண்ட், குழந்தை, பொண்ணு 3 பேர் மட்டும் தனியா இருந்தாங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் வராது. என்னன்னா, நெறைய பிரச்சனைகள் அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவரு காலைல வேலைக்கு போயிருவாங்க. 2 பேரும் ஒர்க்கிங் பெர்சன் அப்டின்னும்போது, ரொம்ப பிஸி ஷெட்யூல்லயே இருப்பாங்க. ஸோ ஈவினிங் தான் வராங்க அப்டின்னும்போது, அந்த டைம்ல மட்டும் தான் நம்ம பேச போறோம், பார்க்க போறோன்ற மாரி இருக்கும். ஆனா, இதே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட அம்மா வீட்ல ஃபர்ஸ்ட்டு இந்த குழந்தைய வந்து தான் பேத்தி அப்படிங்கிறதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, அது எப்படி அ நான் இல்லன்னா நீ இல்ல. நான் தான் உன்ன பார்த்துக்கிறேன். ஏதோ பாவம் புண்ணியம் பார்த்து உன்ன நான் பார்த்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாரி வார்த்தைகள் வரும். இப்ப அந்த குழந்தையோட அம்மாக்கள் கூட இருந்தாங்கன்னா, அந்த குழந்தைய ரொம்ப நல்லா பார்க்குற மாரியே நடிப்பாங்க. ஆனா, அந்த குழந்தையோட அம்மாக்கள் கூட இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய சரியாவே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன நீ இப்போ எப்படி ஒரு சின்ன விஷயம், ஒரு துணி துவச்சு அந்த குழந்தை துணி துவச்சு காய போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துணிய போய் அந்த குழந்தை சும்மா நின்னு பார்த்தா கூட, "என்ன துணி சரியா துவைக்கலன்னு பார்க்குறியா? ஏதோ பாவம் பார்த்து துவச்சு குடுத்துருக்கேன் போ" அப்படின்ற மாரி நக்கல் பேச்சு, அந்த மாரிலாம் சில பேர் பேசுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண கல்யாணம் பண்ணோனே வச்சுக்கோங்களேன், குழந்தை இருக்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். எப்படின்னா, "என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் கூடயே இருந்து கொண்டு போய் அத ஹாஸ்டல்ல விட்டு வா." அதாவது கல்யாணத்துக்கு முன்னால அப்படிங்கிறது வேற மாரியெல்லாம் நல்லா நடிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்பிறகு அப்படின்போது பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் அங்க எதிர்ப்பு அப்படிங்கிறது வருங்க. அது உண்மையான வார்த்தைகள். நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். நெறைய பேர் அந்த கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ, அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ரிப்ளை குடுக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு தான் இருந்தேன். பட் எல்லாருக்கும் நம்ம ரிப்ளை குடுத்தா நெறைய ரிப்ளை குடுக்குற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்தவன் தான் பொண்ண பொண்ணா பார்க்க மாட்டான். கரெக்டான வார்த்தை. ஏன்னா, எல்லாருமே ஒரு ஒரு சில விஷயத்துல தப்பான பார்வைகள தான் பார்ப்பானுங்க. யாருமே வந்து எல்லாருமே ரொம்ப நல்லவன் அப்டின்லாம் இருந்துட்டாங்கன்னா எப்டி? ஆனா நல்லவங்க இருக்காங்க. நல்லவங்க இல்லன்னுலாம் நம்ம சொல்லக்கூடாது. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம். நல்லபடியா நம்ம வளர்த்து, நல்லபடியா நம்ம குழந்தைய கொண்டு போறவங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து தப்பான ஒரு வேலைகள் பண்றது, தப்பான வழியில போகுறது, இந்த மாரி பசங்க நெறைய பேர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு சொசைட்டிலயும், இந்த மாரி ஒரு வாழ்க்கையிலயும் நம்ம மனிதர்கள் கூட நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னும்போது, நெறைய விஷயங்கள் நம்ம அனுசரிச்சு போணும். எல்லாமே மாத்தி தான் ஆகணும். அதுல வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன விஷயம்லாம் ஒரு சில பேர் தான் அப்படி இருக்காங்க. ஓகேங்களா. எல்லாருமே அப்படி இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப, 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 ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து, நல்ல விஷயத்த சொல்லிக் குடுத்து, நல்ல விஷயத்த பழகிக் குடுத்து, அக்கா, தங்கச்சி கூட பொறந்து, வாழ்க்கைனா இதுதான், இப்படிதான் இருக்கும், இதுதான் குடும்பம், இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும். நம்ம வீட்ல இருக்கிற பொண்ண இன்னொருத்தனுக்கு கட்டிக் குடுத்து, அந்த பொண்ணு அங்க போய் கஷ்டப்பட்டதுன்னா, நமக்கு எவ்வளோ வலிக்கும். அதே மாரி தான் நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணையும் நம்ம கஷ்டப்படுத்துனா, அவங்க வீட்டுக்கும் வலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சில பேர் சொல்லிக் குடுத்து வளர்க்குறவங்களும் இருக்காங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. செல்ஃபிஷ் தனமா இருப்பாங்க. வந்த பொண்ணு தான் நான் வந்தா வரட்டும்னா, தான் பொண்ண ஒரு மாதிரியும், வந்த பொண்ண ஒரு மாதிரியும், அந்த ஒரு மாதிரி பார்க்குற விஷயங்கள் நெறைய பேர் பண்றாங்க. சரிங்களா? அதனால தான் இந்த சொசைட்டில நெறைய பேரு செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு அவ்ளோ யோசிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பேர் இருக்கிறாங்க. ஸோ செகண்ட் மேரேஜ் பண்ணி, அவங்க லைஃப்ல அடிபட்டு, அந்த லைஃபே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளிய வந்தவங்களும் எனக்கு எனக்கு என்னோட சர்க்கிள்ல 2, 3 பேர் இருக்கிறாங்க. பட் அவங்க திருப்பியும் மேரேஜ் பண்ணி இப்போ சூப்பர் லைஃப் அமைஞ்சு ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மாரி 2, 3 பேர் என்னோட சர்க்கிள்ல இருக்கும். அவங்கலாம் சொல்லும்போது அவ்ளோ கஷ்டமா
இருக்கும். என்ன வாழ்க்கைல அப்படின்ட்டு. அதில் இன்னொருத்தவங்களா இருக்கிறாங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி பயங்கர ப்ராப்ளம். அதில் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஷோவில் கூட, ஜீ தமிழ் ஷோவில் கூட வந்திருப்பாங்க அவங்க கூட. செகண்ட் மேரேஜும் பண்ணி அதுலேயும் அவங்க பயங்கர அடிபட்டு, அந்த ஆள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடு, எனக்கு இந்த பொண்ணே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி எல்லாம் எதுக்காக? காசுக்காக. அந்த காசுன்ற ஒரு விஷயத்துக்காக அந்த லேடியை அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அந்த அக்காவை அவ்வளோ வலியை படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா லைஃபே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்காங்க. ஆனாலும் அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஷோவில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கலன்னா மறுபடியும் எனக்கு எபிசோட் நம்பர் மறந்துட்டேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த அக்கா அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஃபஸ்ட் ஒரு மேரேஜ் பண்ணி ப்ராப்ளம் ஆகி செகண்டும் பண்ணி. ஏன்னா சில பேர் எப்படி திரும்ப யோசிக்கிறாங்க, காசு 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 இருந்தால் போதும், காசை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை, கரெக்டுங்களா? அதே மாதிரி பேரும் புகழும் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதே கிடையாதுங்க. உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கி இவ்வளோ வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம நல்ல பேர் வாங்கியிருப்போம். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சரியில்லாமல் பண்ணியிருப்போம். ஆனால் அது மொத்தமும் நல்ல விஷயம் பண்ணது எல்லாமே கெட்டு போய் கெட்ட பேர் தான் எடுத்துகிட்டு உட்காந்துருப்போம். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இது நான் எதுக்கு இந்த விஷயம் நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு தோணுது, ஆமாம்ல இந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த மாதிரி எவ்வளோ பேர்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம் தோணுது. அதுக்காக தான் இந்த விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரே விஷயம் தாங்க, நான் வந்து பர்சனலாக நான் செலக்ட் பண்ண பர்சன் அப்படிப்பட்ட பர்சன் கிடையாது, சரிங்களா? அதை வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். நிறைய பேர் ஏன் ஃபேஸை ரிவீல் பண்ணலை, ஏன் ஃபேஸை ரிவீல் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமா, எதுக்காக ஃபேஸை ரிவீல் பண்ண மாட்டீங்க, ஏன் நீங்கள் தான் கல்யாணம் ஆகிடுச்சு இத்தனை மாதம் ஆகிடுச்சு இல்லை அப்புறம் ஏன் காட்ட மாட்டீங்க அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. எல்லாருக்கும் சொல்கிற பதில் ஒன்று தாங்க. இப்போது ஒரு ஒரு சோஷியல் மீடியாவில் உள்ளே வராங்க, வீடியோவில் வந்து உட்காந்து பேசணும், வீடியோவில் வந்து ஒரு டான்ஸ் பண்ணணும், வீடியோக்குள்ளே வந்து ஒரு காமெடி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். எனக்கும் ஆரம்பத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இத்தனைக்கும் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா 3வது படிக்கும் போதுலேருந்தே நடிக்கிறா. பாப்பா சீரியல் மூவி எல்லாம் 3வதுலேருந்தே பண்ணிகிட்ருக்கிறா. ஆனால் நான் வந்து கேமராவுக்குள்ளே வரமாட்டேன், அவள் மட்டும்தான் நடிச்சிட்டு இருந்தா. நான் எப்போ இருந்து வர ஆரம்பித்தேன் தெரியுங்களா? இப்போ தான் ஒரு 2 வருஷமாக தான் நான் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 2 இயர்ஸாக தான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது அவள் உள்ளே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி காமெடி இதெல்லாம் பண்ண வச்சு தான் நான் அப்படியே நார்மல் ஆகி அதை டைவெர்ட் பண்ணி இப்படி போயிட்டேன் நான். ஸோ எனக்கு இப்போ ஓகே, நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு. இதையே நான் ஒரு பிஸ்னஸாக நான் மாற்றிட்டேன். நான் ஒரு காமெடி பண்ணுறோம், டான்ஸ் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். இதையே எல்லோரும் நம்மக்கிட்ட நம்ம போடுற ட்ரெஸ்ஸை கேட்குறாங்கன்னும் போது நான் இதை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் டாப்ஸு சுடிஸ் இதெல்லாமே சேல் பண்ணி சேர் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவர் சோஷியல் மீடியாவில் வந்து ஓவர் இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஒரு பர்சன் கிடையாது. அவருக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஆனால் அவர் யூஸ் பண்ணவே மாட்டார். இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்கே தவிர்த்து அது ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் தான் வச்சுருப்பார். உள்ளே போய் அவர் பெருசாக போஸ்ட் போட மாட்டார், யாருக்கும் லைக் கொடுக்க மாட்டார், பெருசாக யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டார், பெருசாக எல்லாரையுமே நோட்டீஸ் பண்ணி யார் யார் என்ன வீடியோ பண்ணியிருக்காங்க நான் என்னவே பார்க்க மாட்டார். நானே இப்போ வீடியோ ரெகுலராக போடுறேன், இன்றைக்கி நான் என்ன வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு உள்ளே கூட போய் பார்க்க மாட்டார். அவர் போட்டிருக்கேன் அவ்வளோதான். அது என்ன வீடியோ ஏது வீடியோலாம் இல்லை, நாங்களாக வந்து உட்கார வச்சு இங்கே பாரு, இது நல்லா இருக்கா பாரு, இது நல்லா இருக்கா பாரு அப்படின்னு நாங்கள் போஸ்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கும்போது தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். பெருசாக அவர் வந்து இதில் ஆர்வத்தை காட்டினது கிடையாது. மேபி இப்போ நாங்கள் பண்ண ஃப்யூச்சரில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வரேன், நான் பேசுகிறேன், நானும் காமெடி பண்ணுறேன்னு சொல்லி வந்தாருன்னா கண்டிப்பாக நான் காட்ட தான் போகிறேன். யாருக்கும் காட்டக்கூடாது அப்படிங்கிறது எண்ணமே கிடையாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போவும் சொல்கிறேன், நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வெளியெல்லாம் போகும்போது அவர் தான் எங்கள் கூட வராரு. இப்போ கூட நேற்று நாங்கள் மாமன் மூவிக்கு போயிட்டு வந்தோம், ஜிகே தேட்டருக்கு. நிறைய பேர் எங்களை பார்த்தாங்க. அதே மாதிரி ஊரில் வீரபாண்டி திருவிழாவுக்கு போயிருந்தோம். அவ்வளோ ஜனம், அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் எங்களை பார்த்தாங்க, அவ்வளோ பேர் வந்து பேசினாங்க. அதே மாதிரி இங்கே வேலூரில் வாராகியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம், அங்கேயும் அவ்வளோ பேர் வந்து பார்த்தாங்க, அவ்வளோ பேர் பேசினாங்க. எல்லாருமே என் ஹஸ்பண்டை நேரில் பார்த்தாங்க, யாருமே பார்க்காதவங்க கிடையாது. நான் காட்டாதது வந்து இந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் மட்டும்தான் நான் போடலை, சரிங்களா? அதே மாதிரி சில பேர் சில கொஷின் கேட்குறீங்க, நீங்கள் போஸ்டர் போடாததுக்கு நீங்கள் காட்டக்கூடாதுன்னா எதுக்காக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஓகே? நான் பிஸ்னஸ் பண்ணும்போது என்னுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி விட்டுருக்கேன். அப்போது சில நாதாரிங்க, அதாவது தற்குறிங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சில பேர் வந்து இந்த பொம்பளை சோக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது குச்சிக்கு புடவை கட்டியிருந்தா கூட போகிற கேஸுங்க, சில கேஸுங்க அலையுங்க. அதாவது வேணும்னே வல்கராக கமெண்ட் பண்ணுறவனுங்க, வேணும்னே வல்கராக பேசணும்னு நினைக்கிறவனுங்க நமக்கு கமெண்ட் பண்ண மாட்டானுங்க. ஏன் அப்படின்னா நம்ம அவனுங்கள ஹைட் பண்ணி வச்சுட்டோம். இந்த மாதிரி கேவலமாக கமெண்ட் பண்ணவங்க நம்மளாம் வச்சுக்கிறதே கிடையாது. ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வருதுன்னா அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ்லாம் பண்ண மாட்டேன், ஹைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும்.
நம்ம ஏன் அந்த நாய்கள் கூட வச்சுருக்கணுன்ட்டு நான் வச்சுக்க மாட்டேன், நான் ஹைட் பண்ணிருவேன். ஆனால் அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ஓ இந்த ஃபோன் நம்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு எனக்கே அன்டைமில் கால் பண்ணுறது, அன்டைமில் வீடியோ கால் பண்ணுறது, தப்பு தப்பான ஃபோட்டோஸ் அனுப்புறது, கீழ்த்தனமாக. அவனுங்களாம் வந்து அம்மா அப்பா தான் பெற்றாங்களா இல்லை அக்கா தங்கச்சி கூட பிறந்தானுங்களான்னு தெரியல, ரொம்ப கேடுகட்ட நாய்ங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு இல்லை, கண்டிப்பாக நிறைய பொண்ணுங்க இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய தனியாக இருக்கிற பொண்ணுங்களாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கிற பொண்ணுங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற பொண்ணுங்க கான்டாக்ட் நம்பர் போட்டால் இந்த மாதிரி நிறைய பரதேசிங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு தேவையில்லாமல் அன்வான்டாக எனக்கு மெசேஜ் கால்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது எனக்கு. அதனால தான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி அன்வான்டாக கால்ஸு, அன்வான்டாக தப்பான ஃபோட்டோஸு, தப்பான மெசேஜஸ் வருது. அப்போது நான் வந்து மேரேஜ் ஆகிடுச்சிங்கிறத ஏன் நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் என்னோட ஹஸ்பண்ட் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ், இப்போ என் ஹஸ்பண்ட் கூட பாப்பா ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், இங்கே மாதிரி வெளியே போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் தோணணும். நம்ம வந்து அன்டைம் இப்போ எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் கால் வர்றதில்ல. இனி வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் தூக்கி அவர்கிட்ட ஃபோனை கொடுத்துருவேன். எனக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. இப்போ முக்கால்வாசி அவர் தான் கால் அட்டன் பண்ணுவார். அதனால எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. தப்பாக பேசுனாங்கன்னா அவர் பேசியிருப்பார். பதிலுக்கு அவருக்கு என்ன பதில் சொன்னோம் அவருக்கு தெரியும். எனக்கு அது பிரச்சனை கிடையாது எனக்கு. பட் இருந்தாலும் நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விக்காக நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா? சில பேர் கேட்குறீங்க, ரொம்ப நீங்கள் எதாவது போல்டான ஆளாச்சு, நீங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ண மாட்டீங்களா, நீங்கள் உங்களை தானே பார்ப்பீங்க, நீங்கள் இதெல்லாம் போட மாட்டீங்க, ஃபோட்டோ போட ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? மறுபடியும் சொல்கிறேன், ஃபோட்டோ போட நான் யோசிக்க கிடையாது. இப்போது நமக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது, கரெக்டுங்களா? எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அவங்கவுங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்குது. அது ஏன் நீங்கள் இது பண்ண புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு தான் நான் கேட்க வரேன். எனக்கு எப்போ ஃபோட்டோ போடணும்னு தோணுதோ அப்போ தான் நான் போட முடியும். இந்த மாதிரி தப்பான கால்ஸ், தப்பான மெசேஜஸ் வருது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? அதுக்காக நான் போல்டான பொண்ணுன்றதுக்காக நான் அவரோட ஃபோட்டோவை போடணும்னு அர்த்தம் கிடையாது. நான் போல்டான பொண்ணுன்றதுக்காக எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைவசி இருக்கு இல்லையா? அதுதான் எனக்கும் இருக்குது. ஸோ அவருக்கு எப்போ விருப்பம் இருந்து, இல்லை நீ என் ஃபோட்டோ போடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனைன்றது ஒன்றுமே கிடையாதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் ஃபோட்டோவை போடுறதுனாலையோ அவங்க சைடில் ப்ராப்ளமா என் சைடில் அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. நேற்று கூட தான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டேக்கு அவங்க அம்மா, அவங்க அக்கா பசங்க எல்லாரும் தான் வந்திருந்தாங்க. எல்லாருமே வீட்டில் ஜாலியாக உட்காந்துட்டு மாமன் படத்துக்கு போயிருந்தோம். முந்தானத்து சிட்டி சென்டருக்கு போயிருந்தோம். பாப்பாவோட மூவி ஒன்று நாங்கள் ட்ரைலர் ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ மூவி ப்ரமோஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பாப்பா நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படின்ற ஒரு படம் நெக்ஸ்ட் மந்த் அது ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்காக எங்கள் ஃபேமிலியோடு தான் நாங்கள் சிட்டி சென்டர் போயிருந்தோம், இங்கே போயிருந்தோம், எல்லா இடத்துக்கும் தான் போயிருக்கோம். அது எப்படி, அதாவது அவரோட ஃபோட்டோ போடுறதுனால எனக்கு பிரச்சனை வரும், அவங்களுக்கு பிரச்சனை வரும்னா நான் எப்படி ஃபேமிலியோட கூட்டிகிட்டு வெளியெல்லாம் போக முடியும், வர முடியும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிக்கலாக பேசுங்க. பேசணுங்கிறதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க, சரியா? அதே மாதிரி ஒரு விஷயம் பண்ண சோஷியல் மீடியா எல்லாருக்கும் தெரிய வச்சு தான் நான் பண்ணணும். அதுக்காக காலைல எழுந்திருச்சு நான் குளிக்க போகிறேன், ப்ரஷ் பண்ண போகிறேன், காஃபி சாப்பிட போகிறேன், சாப்பாடு சாப்பிட போகிறேன், இப்படிலாம் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. ஆனால் நான் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் ஏன் கொடுத்தேன்னா, என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, எனக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு, என்னோட சப்ஸ்கிரைபருக்காக இந்த கல்யாணம் ஆச்சுன்ற இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளுங்க. கேவலமாக நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. கேவலமாக பொம்பளை பிள்ளைங்க, எந்த பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பாக தான் பேசுவேன்னு சொல்கிறவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பிடிக்காதவங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. என்ன பிடிச்சவங்களுக்கு, என்ன மதிக்கிறவங்களுக்கு நான் அவங்கள மதிக்கிறேன். அந்த ஒரு ரீசன்னால தான் எல்லாரும் கேள்வி கேட்டதுக்காக நான் ஷோவில் சொன்ன மாதிரி மேரேஜ் ஆகிடுச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அப்டேட் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாசிட்டிவ் தெரியுங்களா? ஏன் அந்த அக்காவை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அவங்களாம் எப்போ ரிவீல் பண்ணிட்டோமோ பண்ணட்டும், விடுங்களேன். அந்த அக்கா மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அந்த அக்கா காட்ட தானே போகிறாங்க. அப்படிலாம் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இனிமேலும் எனக்கு நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா அதை ஹைட் பண்ணிட்டு போயிடுவேன். பெருசாக அதை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஐயோ அப்படிலாம் நான் ரியாக்ட் பண்ணுற கேரக்டர்லாம் கிடையாது. ஓகேங்களா? பண்ணால் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு பெருசாக வரல, பாசிட்டிவ் தான் வருது. ஸோ நான் இந்த விஷயத்த நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்பா ஜிம்முக்கு போகிறா. சும்மா கண்டென்ட்டுக்காக போகிறாங்க. கண்டென்ட்டுக்காக தேவையில்லாமல் ஏங்க நான் 10,000 செலவு பண்ணுறேன்? எனக்கு தலையெழுத்தா? எனக்கு என்ன லூசுத்தனமாக பேசுகிறீங்க எனக்கு தெரியல. எனக்கு கண்டென்ட்டும் கிடையாது, ஒரு ஆணி வெங்காயமும் கிடையாது. நான் ஜிம்முக்கு என் பொண்ணை ஏன் அனுப்புகிறேன்னா, அவள் வீட்டில் இருந்தால் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாள். படிக்கிறது, என் கூட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, வீட்டு வேலை செய்கிறது, இதில் தான் ஃபுல் மைண்ட் செட் இதில் தான் பண்ணுவாள். சுற்றி என்னை சுற்றி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுலே தான் அவள் இருப்பாள். நிறைய குழந்தைங்க இந்த மாதிரிலாம் வந்து பெற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கனாலும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எந்த குழந்தைங்களும் நான் பெருசாக
பெருசாக பார்க்கல. என் பிள்ளைய மட்டும் தான் நான் கண்ணால் பார்த்துட்ருக்கேன். என் பிள்ளை கூட தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் பிள்ளை கூட தான் வளர்ந்துட்டுருக்கேன் நான். அதனால் மற்ற குழந்தைங்களும் பண்ணுவாங்க. நிறைய குழந்தைங்க ஹெல்ப் பண்ணுற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹெல்ப் பண்ணாத குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் பாப்பா பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் எனக்காக மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாள். ஸ்கூல் டைமில் மட்டும்தான் மார்னிங் 8:30 to 4:30 வரைக்கும் அவள் ஸ்கூல் டைம். அதுக்கப்புறம் என் டைம் தான் அவளோட டைம். ஃபுல்லாக என் கூட தான் இருப்பாள். பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது, வீட்டு வேலைக்கு சப்போர்ட் பண்ணுறது, சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம். இதில் நீங்கள் வந்து அதாவது நீங்களே எப்படி தெரியுங்களா, சின்ன குழந்த மாதிரி நடந்துக்கிட்டா, என்ன இது இவ்வளோ பெரிய பொண்ணு ஆகிட்ட, வயசுக்கு வந்துட்டேன், இன்னும் குழந்தைத்தனமாக இருக்க, போய் வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்கிற ஆளுங்க நீங்கள். இதே அது வயசுக்கு வந்துட்டோம், நம்ம பெருசாக கொஞ்சம் மெச்சூராக இருக்கும்னு நினச்சா, என்ன ஓவர் மெச்சூரிட்டியாக இருக்கிற, குழந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்கிறவங்க. ஏன்னா எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணால் பேசும். உங்களுக்காக எங்களை மாற்றி வாழ முடியாது. நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறதுனால எங்களை நாங்கள் மாற்றி வாழ முடியாது. நாங்கள் தான். என் பொண்ணை நான் மெச்சூராக தான் வளர்ப்பேன். அவளுக்கு எல்லா வேலையும் சொல்லிக் கொடுப்பேன். வீட்டு வேலையில் இருந்து, சமைக்கிற வேலையில் இருந்து, எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரையும் புரிஞ்சுக்கணும், யாரையும் மனதளவு கூட கஷ்டப்படுத்தக்கூடாது, எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எல்லாரோட கவலைகளை புரிஞ்சுக்கணும், எல்லாரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். இப்படி தான் நான் சொல்லி வளர்த்துருக்கேன் என் பொண்ணை. அப்படி தான் இப்போ வரைக்கும் இருப்பாள். அதனால தான் இப்போவும் நான் மேரேஜ் பண்ணிட்டேன். என் பொண்ணோட அப்பா அப்படி தான் சொல்லணும். என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறத விட என் பொண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு கூட அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ ஒரு ஒரு பாசத்தோட 2 பேரும் இருக்காங்க. அதில் வந்து நீங்கள் அந்த ஒரு பாசத்தையும் அந்த ஒரு உறவையும் கொச்சப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களாம் நல்ல வழியில் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு விஷயம். அது சின்ன வார்த்தையாக கூட இருந்துட்டு போகட்டும். அதாவது இந்த மாதிரி மிங்கிள் பண்ண விடாதீங்க, இந்த மாதிரி ஒன்றா இருக்க விடாதீங்க, இந்த மாதிரி நீ கேட்குறதே ஃபஸ்ட்டு கேவலமான வார்த்தைகள். சரிங்களா? அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. ஸோ அந்த உறவை நீங்கள் கேவலப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற உறவுகள் தப்பான உறவுகள் தான், அது பிரச்சனை இல்லை. 2வது அவங்க பாட்டி. அதாவது அவங்க பாட்டின்னா யார்? அவங்க அப்பாவுடைய அம்மா. அவ்வளோ பாசமாக இருக்காங்க. அதாவது என் பையன் பெத்தாதான் பேத்தி கிடையாது, இதுவும் என் பேத்தி அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு பாண்டிங்கில் இருக்கிறாங்க. அது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதை விட லைஃப்பில் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இப்போ சொன்னேனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது கல்யாணம் பண்ணால் அந்த பையன் குழந்தைய ஹாஸ்டலில் விட சொல்லுவான். ஏன் அந்த குழந்தை 2 இட்லி சாப்பிட்டா கூட தீனி பண்ணாத மாதிரி சாப்பிட்றீ இங்கே உட்காந்துட்டு, எல்லாருக்கும் வச்சு சாப்பிட மாட்டேன், இப்படி கேட்குறவனும் இருக்காங்க. அதே மாதிரி வரவன் வந்து என்ன சொல்லுவான், சில பேர், உனக்காகலாம் எவனும் கல்யாணம் பண்ண மாட்டான், உன் பொண்ணுக்காகலாம் எவனும் கல்யாணம் பண்ண மாட்டான், ஒரு வேளை உன்னை வேணால் பார்த்துக்கணுன்றதுக்காக வேணால் கல்யாணம் பண்ணுவான், ஆனால் உன் பொண்ணை வந்து கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பாங்களா கேட்டிங்கன்னா பார்த்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க எல்லாருக்கு மத்தியிலையும் நல்லவனும் இருக்கான்றதுக்கான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நீங்கள் வந்து சில கமெண்ட் போடும்போது நான் பார்க்கும்போது, ஆமாம்ல இவங்க சொல்கிறது சில விஷயம் உண்மை நடந்திருக்குல்ல, நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்குல்ல அப்படின்லாம் நானும் யோசிச்சிருக்கேன். சரிங்களா? ஆனால் என்னோட லைஃப்பில் அப்படி இல்லைங்கிறத உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். பிகாஸ் நான் இவ்வளோ இயர் மேரேஜ் பண்ணாமல் யோசித்து நிதானமாக இப்போ பண்ணியிருக்கேன். அப்படின்னா எதனால்? எனக்கான ஒருத்தன் வரணுன்றதுக்கான எண்ணம் கிடையாது, என் பொண்ணுக்கான ஒரு அப்பா வரணுன்ற எண்ணத்துக்காக மட்டும்தான். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு ஒரு மாமியார் கிடைக்கணும், எனக்கு ஒரு நாத்தனார் கிடைக்கணும், ஒரு ஹாப்பியாக இருக்கணுன்ற எண்ணம் கிடையாது. என் பொண்ணுக்கு ஒரு பாட்டி கிடைக்கணும், என் பொண்ணுக்கு அத்தை கிடைக்கணும். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் மேரேஜ் வேணான்னு ஒதுங்கியிருந்தேன். பட் இப்போ நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க எல்லாரும் அவளை தாங்குறாங்க. இதை விட வேறு என்ன வேணும் வாழ்க்கையில் சொல்லுங்கள்? அவளுக்கு ஒரு அன்பான அப்பா கிடச்சிருக்காரு, அன்பான பாட்டி கிடச்சிருக்காங்க, அருமையான அத்தை கிடச்சிருக்காங்க, ஸோ அருமையான அத்தை குழந்தைங்க கிடச்சிருக்காங்க. இதை விட வேறு என்ன வேணும்? அதே மாதிரி எனக்கும் அன்பான புருஷன் கிடச்சிருக்காங்க, அருமையான மாமியார். அவங்கள நான் மாமியார் அம்மா அத்தைன்னுலாம் கூப்பிட மாட்டேன், நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்கள அம்மான்னு சொல்லி பழகிடுச்சு. சரிங்களா? இதுவும் சில பேர் சின்ன வயசுல இருந்தா அப்போ இவங்க ரொம்ப வருஷமாக அவங்க தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்காங்க கேவலமாக யோசிப்பீங்க. அது உங்களோட கேவலமான புத்தி. ஆக்சுவலி என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. சரிங்களா? என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை தான் நான் இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே நாங்கள் தப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா அவங்க வீட்டில் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? இது தப்பான ரிலேஷன்ஷிப், இதில் ஏன் நம்ம கல்யாணம் பண்ணி தரோம்னு யோசிச்சிருப்பாங்க. ஸோ எங்களோட ஒரு புனிதமான ஒரு உறவு, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இன்றைக்கி ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்து பல மாதம் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக அருமையாக போயிட்டு இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு. காரணம் என்ன நினைக்கிறீங்க? அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க. நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன பண்ணுவேன், நான் ஏன் கோவப்படுறேன், நான் ஏன் சிரிக்கிறேன், நான் ஏன் அழறேன், நான் ஏன் உட்கார்றேன், நான் ஏன் தனியாக இருக்கேன், நான் என்ன சாப்பிடுவேன், நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எது பிடிக்கும், எது பிடிக்காது, எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எங்கள் 2 பேரோட வாழ்க்கையில் ஈக்குவலாக 2 பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி நடக்கிறதுக்கு என் பொண்ணு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாங்கிறத விட அவர் நேச்சுரல் கேரக்டர் என்னவோ அப்படியே தான்
தான் இருக்கிறா. ஸோ அவர் வேணா ஒரு சில விஷயத்த இங்கே வந்து மாற்றிக்கிட்டார். ஒரு சில விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகம் அவருக்கு. பட் இங்கே வந்த உடனே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு ரீசன் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கா, நான் இனி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுல நான் கண்டினியூ பண்ணக்கூடாது, ஒரு சில விஷயத்த நான் கட் பண்ணிட்டு குடும்பங்கத்தில் வரணும்னு சொல்கிறாரு. இதை விட வேற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அப்பாங்கிறதுக்கு உணர்வு இதுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வயசு பொண்ணு இருக்கா, எனக்கு ஒரு கண்ட ஆம்பளை பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா நான் அப்படி தான் நினைப்பேன். எனக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்னால் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பசங்களில் எனக்கு இவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பசங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணா இருக்காங்க, தம்பிங்க இருக்காங்க, இந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர்த்து இவன் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, இவன் வந்து என்னோட கிளாஸ்மேட்டு, இவன் என்னோட காலேஜ் மேட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பசங்களில் யாருமே கிடையாது. இவன் மட்டும்தான் என்னோட ஃப்ரெண்டு. இவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல ஒரே ஆள் இவன் மட்டும்தான். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு வயசுலேருந்து நாங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். 1வது படிக்கும்போது நாங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாங்க. இதை விட பெருசாலாம் நான் க்ளூ கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். 1வது படிக்கிறது போதுலேருந்து நானும் அவங்களும் அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, திக் ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் அவங்க வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் தான் இருந்தோம். என்னை பற்றி ஏ டு Z தெரியும், எல்லாமே தெரியும். யாரோ ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி நம்ம லைஃப் இது பண்ணி போகிறத விட இவளையே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்க ஹோல் ஃபேமிலி என்னை வந்து கேட்டதுனால மட்டும் நான் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இதை விட என்ன சொல்கிறது, எங்களோட ஸ்டோரியெல்லாம் சொல்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நான் அவங்களையும் உட்கார வச்சு தான் உங்ககிட்ட நான் சொல்லுவேன். அப்போ தான் உங்களுக்கும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் ரொம்ப நாள் கிடையாது, கூடிய சீக்கிரம் வந்துருச்சு. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ராங்க் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம் நாங்கள். அவரை வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா டேட்டோ போட்டிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். சில பேருக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சைடில் என்னோடய ஹஸ்பண்ட், ஒரு சைடில் பாப்பாவோட வீடியோ போட்டிருப்பேன், பாப்பாவோட ஃபோட்டோ போட்டிருப்பேன். அதை வச்சு நாங்கள் ஒரு பெரிய ப்ராங்க் பண்ணியிருந்தோம் அவரை. பயங்கர எமோஷ்னல். அவர் இப்படி அழுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. பட் ஒரு ஒரு இத்தனைக்கும் எல்லா விஷயமுமே எங்கள் அம்மாவுக்கு, அதாவது அவங்க அம்மாவுக்கு தெரியும். தெரிஞ்சும் அவங்களும் எமோஷ்னல் அழுதுட்டாங்க. இது எனக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. எந்த ஒரு விஷயமும் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். பட் நான் அவருக்கு தெரியாமல் நிறைய வீடியோ எடுத்து வச்சுட்டோம். பட் ஒரு வார்த்தை நான் கேட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் போட்டுடலாம்ல, அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேங்க. ஸோ இதுதாங்க நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ எல்லாருமே எல்லா கமெண்ட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் பண்ணுறீங்க. ரொம்ப கரெக்டான விஷயத்தங்க தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்த விஷயமா இருக்கட்டும், நடக்க போகிறதா இருக்கட்டும், சில ஆம்பளைங்க தப்பு, ஒரு சில ஆம்பளைங்க தப்பு பண்ணுறதுனால நம்ம எல்லா ஆம்பளையும் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால செகண்ட் மேரேஜ் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களை புரிஞ்சுக்கிறவங்க யாராவது ஒரு பர்சன் இருக்காங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. அது லைஃப்பில் தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் புதுசாக ஒருத்தனை பார்த்து பேசி பழகி அவனை கல்யாணம் பண்ணால் தான் நமக்கு பல பிரச்சனைகள் வரும், பல சிக்கல் வரும். குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுன்னு சொல்லுவான், குழந்தைய தீனி பண்டாரம்னு சொல்லுவான், அவங்க அம்மா குழந்தைய தப்பாக பேசுவாங்க. அதாவது சின்ன குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டாங்க, வயசு பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டாங்க, பெரிய பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. கண்ட ஸ்கூலில் படிக்கிற பையன்களோட சேர்த்து வச்சு பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நான் இப்படி தான், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், அவங்ககிட்ட போய் நம்ம ப்ரூவ் பண்ண டைம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம லைஃப் லாங் ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதை பண்ணாதீங்க, ஓகேவா? ஆனால் நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நம்மளை ரொம்ப ரொம்ப விரும்புகிறவங்களை நம்ம கல்யாணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே நம்மளை பற்றி தெரியும். நம்ம ஏன் அவங்ககிட்ட போய் புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்படி தான், நான் இப்படி தான், நான் இப்படி தான் ஏன் சொல்லணும்? வேண்டாமே. எல்லாரும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அவங்க அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அக்கா பசங்க, அண்ணன் பசங்க, யார்கிட்டையுமே நான் இப்படி தான், நான் இப்படி தான், இப்படி தான் ப்ரூவ் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா அவங்க ஹோல் ஃபேமிலி நம்ம நல்லா புரிஞ்சிருக்காங்க. அப்போது நம்ம ஹாப்பியாக தான் நம்ம லைஃப் போகுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கேள்வி, அக்கா செகண்ட் மேரேஜ் பண்ணால் லைஃப் நல்லா இருக்குமான்னு பயமாக இருக்குன்னு. கண்டிப்பாக பயப்படாதீங்க. நல்ல பர்சனாக சூஸ் பண்ணிங்கன்னா லைஃபு சூப்பராக இருக்குங்க. தப்பான பர்சனை சூஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படும். தப்பான பர்சனை சூஸ் பண்ணிட யோசிக்காதீங்க. நல்ல பர்சனாக சூஸ் பண்ணுங்கள். ஹாப்பியாக லைஃப்பை கொண்டு போங்க. ஸோ என்னோட கைண்ட்லி ரிக்வஸ்ட்னே வச்சுக்கோங்க அதை. ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். என் கூட படித்தவங்களாக இருக்கட்டும், என் கூட ஒர்க் பண்ணவங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிள்ளைங்களாம் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணி எவ்வளோ அந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டுருக்காங்கங்கிறத என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பிடாதீங்க. என்றைக்குமே வந்து ஒருத்தவங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணி நம்பிட்டீங்க அப்படின்னா
லைஃப் டோட்டலாக அவங்கள நம்பியே தான் போகிற மாதிரி ஆகிடும். ஸோ எப்பவுமே நம்பாதீங்க. இங்கே யோசிங்க. அதாவது இங்கே யோசிக்கிறது இங்கே உங்களுக்கு தோணும். இங்கே யோசிப்பீங்க, மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணும். அது வந்து என்ன ஆகும், தோன்றது எல்லாமே வந்து மூளைக்கு செயல்படும். மூளைக்கு செயல்படுறது மனசுல தோணும். ரெண்டுமே நம்மக்கிட்ட நம்ம கேட்டு கரெக்டாக தப்பா உங்களுக்கு நீங்கள் என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும். எனக்கு எனக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா அதை அனுபவிச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண பர்சன் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான பர்சன். இன்னும் நீங்கள் அகைன் வந்து ஒன்று சேர விடாதீங்க. அப்பா கிட்ட எப்படி இருக்கணும், அப்பானாலே அப்பா தாங்க, சரிங்களா? அப்பா மேலே காலை போடுறதுனால அப்பாவை எட்டி உதைக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. அப்பா பொண்ணோட பாண்டிங் அது வேறு தான். உங்கள் வீட்டில் நீங்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் சொல்லி வளர்க்குறீங்கன்னா சந்தோஷம், அது அப்படியே இருந்துக்கோங்க. பட் நாங்கள் இப்படி தான். அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம். அவங்க உண்மையாக தான் பொண்ணுன்னு சொல்லி காலமிக்கி விடுறாங்களா, சந்தோஷமான விஷயம். நான் அதை மனசார ஏற்றுப்போம். அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு காலமிக்கி விடுறாளா, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதையும் நாங்கள் மனசார ஏற்றுப்போம். அவங்க எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அது அடுத்தவங்க சொல்லித் தரக்கூடாது. அவங்க எப்படி இருக்கணுன்றது அவங்களுக்கே தெரியும். அப்பா பொண்ணுனா எப்படி, ஏன்னா அவனும் வந்து என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஒரு அப்பாவுக்கு தான் பிறந்திருக்கான். அவங்களுக்கும் தெரியும் எப்படி இருக்கணுன்றது தெரியும். என் பொண்ணு எனக்கு தான் பிறந்திருக்கா, நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். அதனால யாரும் வந்து தப்பாக பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது அவங்களோட பொறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படியே நீங்கள் பண்ணிங்கனாலும் அதை ஹைட் பண்ணிட்டு போயிடுறேன். நிறைய பேரை கேட்ட கேள்விகளுக்கு இதுதான் பதில். கண்டிப்பாக மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. நல்ல பர்சனாக சூஸ் பண்ணுங்கள். லைஃப் ஹாப்பியாக இருக்குங்க. என்னோடய லைஃப் ரொம்ப நிம்மதியாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அவரை நான் ரிவீல் பண்ணுவேன். அவரை காட்டாமல் நான் இருக்க போகிறது கிடையாதுங்க. 100க்கு 200% அவரை நான் காட்ட தான் போகிறேன். பட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் பீரியட் ஒன்று வேணும் இல்லையா? எடுத்த உடனே நம்ம குதிக்கக்கூடாது, எடுத்த உடனே நம்ம ஓடக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது, ஆசையில் எல்லாத்தையும் தப்பாக முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லுவேன்ல, அதை தான் நானும் சொல்ல வரேன். பொறுமையாக காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுவேன். காட்டாமல் நான் இருக்க போகிறது கிடையாது. டெஃபினட்டாக நான் காட்டுவேன். ஸோ காட்டும் போது நீங்கள் எல்லாம் பாருங்கள். அதுக்காக இவ்வளோ இந்த அழகனை தான் நீங்கள் மறைச்சி வச்சிங்களா, இவனுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா, இப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்கள் முட்டாள்தனமான விஷயம், சரிங்களா? ஒரு சாதாரண மனுஷன் தான் அவருமே. எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எங்களை மாதிரி ஒரு கஷ்டப்படுற பையன், அப்பா அம்மாவோட வளர்ப்பில் வளர்ந்த பையன், அக்காவோட வளர்ப்பில் வளர்ந்த பையன், ரொம்ப நல்ல பையன், பாசமாக இருப்பார். அதுதான் எங்களுக்கு வேணுங்க. அழகு, பணம், காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனால் மனசு கண்டிப்பாக வந்தால் திருப்பியும் போகாது. அந்த மனசு அவர்கிட்ட நிறைய இருக்குது. அது மட்டும் எங்களுக்கு போதும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், சரிங்களா? கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இது சில பேருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மேரேஜ் அப்படின்ற டாபிக் கண்டிப்பாக சில பேருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் போட்டுருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உங்களாலையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட ஐடியை. அப்போ தான் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் போட்டுருக்கோம். இன்றைக்கி நான் வேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த காட்டன் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி. ஆல்ரெடி நான் அதில் ரோஸ் பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கேன், சன்ஃப்ளவர் கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பருத்தி டைப்பு. இது உங்களுக்கு ஜஸ்ட் 499 மட்டும்தாங்க. ஸோ இதே உங்களுக்கு ப்ளவுஸ் கலம்கரி வேணும்னா வெறும் 90 ரூபா 80 ரூபா மட்டும்தான் ஒரு மீட்ரு. தாராளமாக வாங்கிக்கலாம் நீங்கள். இதுலேயும் ப்ளவுஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அதோட நெக்ஸ்ட் விலாக் என்ன விலாக் போடலான்னு ப்ராங்க் வீடியோ நான் கேட்டுட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணீங்கன்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் நான் ப்ராங்க் வீடியோ போடுவேன். ஆல்ரெடி 2-3 வீடியோஸ், நான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்டேட் நமக்கு 6 லேக் தாண்டி 7 லேக் போக போகுது. அப்புறம் வந்து நாத்தனாரை பார்க்க போகலான்னு போயிருந்தோம், அதுவும் 1 லேக் மேலே போயிடுச்சு. பாஸ்ட் லைஃபும் 1 லேக் மேலே போயிடுச்சு. இந்த வீடியோ எனக்கு அதே மாதிரி 1 லேக் மேலே போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராங்க் வீடியோ நான் ஷுவராக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.